ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனிய லட்டு இருக்காங்களே, ஏம்மா எல்லோரும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஜெனி ஒரு பக்கம் அவங்க குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்கங்க. எல்லோரும் சேர்ந்து இப்படி கிளம்பி நின்றுட்டுருக்க, அதுக்கப்புறம் என்ன ஆண்டி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் வேன் ஏறினோடனே 10 நிமிஷத்தில் பசிக்குதுன்னு சொல்லுவா இனியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, பெத்த பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேப்பா இன்னும் எலியில் காணும், யாருமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சது நம்ம எலில்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எலில் ஃபேமிலியோடு வந்து நிற்க, அதுக்கப்புறம் நம்ம பாட்டி ஒரு பக்கம் கிளம்பி வந்தாச்சா எல்லாரும் கிளம்பலாமான்னு சொல்லி கேட்க, ராதிகாவை கூப்பிட்டு வந்தோடனே இவளை பார்த்தோன்னே எதுக்கடா இவளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவை பார்த்தா நம்ம பாட்டியோட வாயை மூடவே முடியாது. தேள் கொட்டினாலும் வாயை மூடுவாங்க, நம்ம ராதிகாவை பார்த்தா கொட்டி தீர்த்துருவாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் இவன் வந்தால் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி பிடிவாதமா நிற்க, நம்ம கோபி சார் இருக்காரே தனியாக கூப்பிட்டு போய் அம்மா நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, டாக்டர் என்ன டென்ஷன் ஆகக்கூடாதுனாங்க, அதுக்கப்புறம் பொட்டுன்னு நெஞ்சில் வந்து பட்டுன்னு போயிடுவேங்கிறாங்க, இப்படி உன் வாயால் இந்த வார்த்தையை சொல்லாத கோபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லை மகனுக்காக ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு தடவை தான், இதுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனவங்க சும்மாவா இருக்காங்க, நம்ம இனியும் ஒரு பக்கம் நான் எல்லாத்துலேயும் போவேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா நம்ம ஐயோவையும் கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு கோபி சார் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாட்டி ஒரு பக்கம் பழைய பஞ்சாங்க மாதிரி நம்ம யாரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம அமிர்தாவங்க அதாவது வீட்டுக்கு வரணும், படம் முடிச்சோடனே குழந்தைய பெற்றுக்கணும் ஆரம்பிச்சிட்டாண்டா, 6 மணி சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டாண்டா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசு தானே குழந்தை பொறுமையாக பெற்றுக்கிட்டோன்னு சொன்ன ராதிகாவை வறுத்து எடுக்கிறாங்க எண்ணெய் சட்டியில். என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாவம் ராதிகா எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க நம்ம பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.